இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த உன்னதமான கல்வாரி திருப்பலிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து என்னோடு சேர்ந்து இந்த திருப்பலியுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க அழைக்கிறேன். கூடியிருக்கிற இறை சமூகம் ஆசி பெற்றதாக இருக்க நாம் அனைவரும் ஒரு மற்றவருக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தயவு செய்து அமரவும். இன்றைய திருப்பலியை நன்றியறிதல் பலியாக சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, கிஷோர், ரோஷினி, ஆந்தனி, ஆனு, ஜேசு, ஆனந்த், ராணி, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோபா, மௌரில், ரொகான்சி, இமானுவல், மைக்கேல், எலிஷா பவுஸ்டினா, அசோக் குமார், ஜானி, ஷார்லின், ஜோவிஷா, ஜூட், ஜெசிகா, முருகேசன், பிரெண்டா, அஸ்மிதா, பிரகல்யா, ஜூட், பூர்ணிமா, ஜாய், ஜோசல், ஆரோக்கிய அரசு, கீதா, மார்டின், ரோசலின், விஜயன், ஆனி, ஷாரன், சரேனா, சாய்ராஜ், சுஜாதா, பிருந்தன், கிறிஸ்டி, எவியன், சாய் ராபின், ஷர்மின் பினி, யூஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், ஆல்பர்ட், சிந்தியா, ஜூலியன், சஹீர், விவின், ஜோவின், நம்பிராஜன், ஜோவிதா, வெனேசா, ஜான் பிரிட்டோ, ஜாக்லின், ஜெரோ, ஜோவின், சைமன், மலர், மதன்குமார், மஜில்டா, ஜோஷி, ஜீனா, ஜோஷுவா, ஜோயல், மேகி, ஜோ, ஜெசிகா, ஜான்சன், பிரான்சிஸ்கா, ராட்ரிக்ஸ் அண்ட் ஹெலன் குடும்பம். மேலும் இந்த நன்றியறிதல் பலியில் அருட்சகோதரி ரோசி, அருட்சகோதரி ரோசரி, அருட்சகோதரி லொரேட்டா மற்றும் டிவைன் மர்சி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியில் சிறப்பு கருத்துக்களுக்காக நான்சி பத்மா உடல் சுகம் வேண்டியும், ரீதா, முத்து, ராஜேஷ், ராணி உடல் சுகம் வேண்டியும், ஜேசு, அவிலா, கெனி நற்படிப்பிற்காகவும், வயலட், ராஜேஷ் குடும்ப சமாதானம் வேண்டியும், ஜொனேட்டா, ஜோகானஸ், ஜோயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பிலே ஞானம் வேண்டியும், நம்முடைய குடும்பங்களில் இறை அழைத்தல் பெருக வேண்டியும், லியோ ஜோசப்பின் திருமண நாள் நன்றியாகவும், புஷ்பராஜ், சந்திரிகா 50வது திருமண நாள் நன்றியாகவும், மல்லிகா மேரி உடல் ஆரோக்கியத்திற்காகவும், ஆண்டனி காசியஸ் பிராவியோ 11வது பிறந்த நாள் நன்றியாகவும், ஃபின்ரிஸ்க் அட்வைசர்ஸ் நிறுவனத்தின் நன்றியாகவும், ஃபாதர் ஒய்எஃப் பாலசாமி பிறந்தநாள் நன்றியாகவும், ஜோயல், மிகன், அமல், அதிர்ஷன் நற்படிப்பிற்காகவும், போர்டு எக்ஸாம்ஸ் எழுதும் மாணவர்களுக்காகவும், ஒலிவர் செகண்ட் பர்த்டேக்காகவும் இந்த சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களுக்காக சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோபா, மௌரில், ரொகான்சி, மார்டின், ரோசலின், யூஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், சாய்ராஜ், சுஜாதா, ஜூலியன், சஹி, மதன்குமார், மஜில்டா, சைமன், மலர், செல்வராஜ். மேலும் இந்த பெயர் கொண்ட இறந்த விசுவாசிகளுக்காக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிக்கிறோம். ஸ்டெல்லா ஆண்டனி, ஜான்சன் ராட்ரிகோ, புலோமினா மேரி, ஜெயராஜ், கே.ஆர். சவரியப்பன், இனாசியப்பன், நம்பிக்கை மேரி, ஸ்டான்லி ஆரோக்கியராஜ், கேத்ரின் மேரி, அந்தனிசாமி, விமலா, அந்தனிசாமி, செல்வப்பெண், சந்தனம்மாள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் ஆசிலா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள், வின்சென்ட் ஜோசப், லோர்து மேரி, ஆரோக்கியசாமி, பிரான்சிஸ் சேவியர் அண்ட் அம்ப்ரோஸ் லூசி, துரைசாமி, ஆனந்தம்மாள், ஆண்டனி முத்து, அருணா, பெர்னதத்தே, யாகுலராஜ், நவிசம்மாள், திருத்துவதாஸ், டிராவிஸ், ஜோசப், ஸ்டானிஸ்லாஸ், செல்வி, செல்வராஜ், நவிசம்மாள் இந்த இறந்த விசுவாசிகளுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கிறோம். தயவு செய்து எழுந்து நிற்போம். இந்த கருத்துக்களுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே வைக்கிறோம். கூடியிருக்கிற இறை சமூகத்தினுடைய
கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்னும் விசேஷ விதமாக நம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுதுகிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் அவர்கள் மீது பொழியப்பட்டு அவருடைய எதிர்காலம் சிறக்கவும் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறை மக்களை புனித பவுல் அன்பியத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் மூலம் நம் இறைமகன் இயேசுவின் விழுமியமாகிய அன்பை நம் வாழ்வில் நிலைநாட்டி நம் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கவும், அயலாரை நேசிக்கவும், பகைவரை மன்னிக்கவும் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வாழ்வுகள் மலர்ந்திடும் தவக்காலம் எனும் அருட்காலத்திற்கு முன் தயாரிப்பாக பிறர் அன்போடு தவறுக்கு தவறு செய்யாமல், தீமைக்கு தீமை செய்யாமல், பிறரை மன்னிக்கும் மேலான புனித நிலைக்கு உயர்ந்து வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து கலந்து கொள்வோம். அவர் நன்றி கெட்டவருக்கும் பொல்லாதவருக்கும் நன்மை செய்கிறார். அவர் நன்றி கெட்டவருக்கும் பொல்லாதவருக்கும் நன்மை செய்கிறார். நன்மை செய்கிற கடவுளிடம் வந்திருக்கிறோம். நாம் அனைவருமே பாவிகள். நன்மை செய்கிற கடவுள் இரக்கத்தை கொடுக்கிறார். எனவே இரக்கத்தை மன்றாடி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சவுல் சீகோர் பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாவும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டில் அவர் தலையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அக்னேசரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறிவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உன் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவிப்பதும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நாம் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. மதிலுரை பாடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றார். அவர் உன் உயிரை படுகொழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமூடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும்
அவர் நம் பாவங்களுக்காக ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கின்று கிழக்கு எத்தனை தொலைவில் இருந்ததோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சோர் மீது இறங்குகின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 45 முதல் 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவி ஆனார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் கூறுகிறார், புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில்
முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், டாக்டரை பார்க்கறதுக்காக. அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட சொன்னான், டாக்டர் எனக்கு கோபம் வருது, படபடப்பு அதிகமாக இருக்குது, அதனால நான் என்ன செய்யறேன்னே எனக்கு தெரியல. இந்த படபடப்பு வந்துருச்சுன்னா நான் சாதாரண மனுஷனாக இருக்கிறது இல்லை, எதை பார்த்தாலும் எதையாவது முழுங்கிடுறேன். எனவே கோபம் குறையிறதுக்கும் இந்த படபடப்பு குறையிறதுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுக்க. அது கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரியா நீங்கள் உட்காந்து நான் ஒரு மாத்திரை தரேன், இந்த டேபிளில் வைக்கிறேன், நான் மாத்திரை போடும்போது தண்ணி குடிக்கிறது இல்லையா, நான் போய் உள்ளே போய் கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் இந்த மாத்திரையை பத்திரமா வச்சுக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள் பக்கமாக போய் கிளாஸில் தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ள போயிட்டேன். பெருந்தல் இருக்கிற கோபமும் படபடப்பும் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு பெருசை எடுத்து ஒன்று முழுகிட்டார். டாக்டர் வர்றதுக்குள்ளே ஒரு முடிஞ்சிட்டார். இன்னும் உடனே டாக்டருக்கு சொல்கிறாரு, டாக்டர் உங்கள் மாத்திரை எல்லாம் பெருசாக இருக்குது டாக்டர். ஸோ என்னையா பண்ண, மாத்திரை டேபிளில் இருக்குது, என்னையா பண்ண பார்த்தா டேபிள் வெயிட்டை காணும். எதுக்காக சொல்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கு நம்முடைய கேரக்டர்ஸ், நம்முடைய குணங்களை, நம்முடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்காக முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் அழைக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷனுக்கு 2 வகையான குணங்கள் உண்டு. கடவுளை போலவே அவருக்கு எப்படி, இயேசுவுக்கு எப்படி தெய்வீக குணமும் மனித குணமும் இருந்தது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வீக குணமும் உண்டு, மனித குணமும் உண்டு. நாம் படைக்கப்பட்ட போதே இந்த 2 குணங்களும் கடவுளால் கொடுக்கப்பட்டது நமக்கு. ஆனால் கடவுள் விரும்பியதெல்லாம், நீ மனிதனாயிரு, மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக பண்புகளை வளர்த்துக்கள், எனவே நீ மனிதனாக இருக்கிறவன் தெய்வமாக மாறலாம் என்ற நோக்கத்திற்காக இந்த 2 பண்புகளையும் கூறுகளையும் மனிதர்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை சூழலிலே நாம் வாழ்கிறோம். எனவே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றுக்காக நாம் ஆசைப்படுகிறோம். எனவே ஆசைப்படுவது அதிகமாகி விடுகிறது, மற்றொன்று குறைவாகி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். என்னிடம் என்ன குறை இருக்கிறது? என்னிடம் தெய்வீக குணம் அதிகமாக இருக்கிறதா, அல்லது மனித எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதா? எப்பொழுதுமே மனித எண்ணம் என்று சொல்கிற போது நாம் யதார்த்தவாதியாக இறைவனை தேடாமல் இந்த உலகிலே நமக்கு நிலையான வீடு உண்டு, எனவே இந்த வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மனிதனுக்குள்ளே இறை இயல்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி, இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு அழைப்பு. இறை தன்மையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும்,
இறைத்தன்மையை உருவாக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இறை இயல்புகளினால் கனி தரக்கூடிய மரங்களாக இருக்கலாம் என்பதற்கு தான் இன்றைய முதல் வாசகமும் இந்த நற்செய்தி வாசகம். இயேசுடைய இறை இயல்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். வழக்கமாக யூத மதமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். இதுதான், ஒரு அடி கொடுத்தால் இன்னொரு அடி கொடுக்க வேண்டும், ஒரு பல்லை பிடிங்கினால் இன்னொரு பல்லையும் நாம் பிடிக்க வேண்டும் அடுத்தவன். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் இயேசு நமக்கு ஒரு இறை இயல்பை கற்றுக் கொடுக்கிறார். இது அல்ல, கோபம் அல்ல, படபடப்பு அல்ல, நிதானம் தேவை. நிதானத்துல நீ பகைவரை அன்பு செய்ய முடியும், நிதானத்துல வெறுப்போருக்கு நன்மை செய்ய முடியும், சபிப்போருக்கு நீ ஆசி கூற முடியும், இகழ்ந்து பேசுவோருக்காக நீ ஜெபிக்க முடியும், ஒரு கண்ணம் மறைந்தால் மறு கண்ணத்தையும் நீ காட்ட முடியும், அதே போல நீ கேட்பவருக்கு கொடுக்க முடியும் என்ற இறை இயல்பை நம்முடைய உள்ளத்துல முடுக்கி விடுகிறார் இயேசு. ஆக இத்தனை குணங்களும் ஒரு மனிதனிடம் வெளியே இருந்து வருவதல்ல, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. இத்தனை இயல்புகளும் பகைவரிடம் அன்பு கூற முடியும், நம்மளால் வெறுப்போருக்கு நன்மை செய்ய முடியும், சபிப்போருக்கு நாம் ஆசி கூற முடியும். இத்தனை பண்புகளையும் நல்ல பண்புகளை இறை ஆசிரியரை நமக்குள்ளே இருக்கிறது தான். ஆனால் நம்முடைய காலத்தின் போக்கில மனித எண்ணங்கள் அதிகமாக ஆக இறை இயல்பு குறைந்து விடுகிறது. எனவே தான் இறைவன் இயேசு நமக்கு என்ன சொல்கிறார்? ஒரு சாராம்சமாக 31வது வசனத்துல, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் நம்முடைய ஆன்மீகம். நான் என்ன விரும்புகிறேன்? அடுத்தவரிடமிருந்து மன்னிப்பு. எனவே நான் மன்னிப்பை கொடுக்கிறேன். அடுத்தவரிடமிருந்து நான் நல்ல பெயரை எதிர்பார்க்கிறேன். எனவே நான் நல்லவனாக அடுத்தவனுக்கு திகழ்வது. இப்படித்தான் அடுத்தவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். அதன் வழியாக வருகிற பலன்கள் தான் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இரண்டாவதாக, நாம் எப்பொழுதுமே ஒரு பிசினஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா லாபம் நஷ்டம் பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு வருகிற நன்மை என்ன, கைமாறு என்ன, அது உங்களுக்கு வருகிற கிரெடிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் நம்மிடம் அன்பு செலுத்துவோரிடமே அன்பாய் இருப்பது, அதனால் என்ன கிரெடிட்? நமக்கு நன்மை செய்பவர்களுக்கே நன்மை செய்வது, அதனால் என்ன வருமானம்? எனக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து கடன் கொடுப்பது, அதனால் என்ன எனக்கு வரும் நன்மை? இந்த 3 கேள்விகளையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் ஒருவரிடம் பேசுகிற போது எனக்கு என்ன நன்மையாகிறது, அல்லது என்னிடம் ஒருவரிடம் புறம் கூறுகிற போது எனக்கு என்ன நன்மை வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே தான் இதற்கு முடிவாக வசனம் 36 சொல்கிறது, நம் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். ஆக இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறார், எனவே நான் மன்னிப்பு பெறுகிறேன். எனவே மன்னிப்பு என்னுடைய இதயத்தில் நிறைந்திருக்கிறது. நான் வீட்டுக்கு செல்கிற போது நான் மன்னிப்பு கொடுக்க முடியாதவனாகவே இருக்கிறேன். அதுதான் கடவுளுடைய சிந்தனை. நீ மன்னிப்பு பெற்றுவிட்டால் உன்னிடம் மன்னிப்பு நிறையாக இருக்கிறது, நீயும் அடுத்தவருக்கு மன்னிப்பு கொடு. இரக்கத்தை பெற்றுவிட்டால் இரக்கம் உன்னுடைய மனதில் இருக்கிறது. நீ வீட்டிற்கு செல்கிற போதோ அல்லது அடுத்தவனுக்கோ நீ இரக்கத்தை கொடுக்கிற போது, காட்டுகிற போதுதான் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆக இந்த நாளில் கடவுள் நமக்கு விடுக்கிற அழைப்பு, நீயும் இரக்கம் உள்ளவனாயிரு. மத்தேயு நற்செய்தி 5:45 பார்க்கிறோம், விண்ணக தந்தை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். ஆக இறைவன் இவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். எனக்குள்ளே இரக்கத்தை கொடுத்த கடவுள் இதைத்தான் விரும்புகிறார், நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. மூன்றாவதாக பார்க்கிறோம் ஒரு சிறிய வார்னிங், எச்சரிக்கை. நீ எந்த அளவையை கொண்டு அளக்கிறாய்?
அது அடுத்த மூன்றாவது நமக்கு மிக மிக பொருத்தமான, நாம் எந்த அளவையால், எந்த அளவை கொண்டு, எந்த தராசை கொண்டு, எந்த ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டு நான் நடக்கிறேன். அப்ப தீர்ப்பளிக்காதே, தீர்ப்பளிக்காதே, அடுத்தவனை ஒருபோதும் தீர்ப்பிடாதே. தீர்ப்பிடுதல் யாருக்கு உரியது என்றால் கடவுளுக்கு உரியது. ரோமியர்களுக்கு எழுதப்பட்ட மலரில் 12 கடைசியில் பார்க்கிறோம். என் தீர்ப்பிடுவது அது எனக்குரியது என்று கடவுள் சொல்லுகிறார். எனவே மனிதர்களாகிய நமக்கு தீர்ப்பிட தகுதி இல்லை. எனவே நான் பார்க்கிறோம், இயேசு சொல்கிறார், தீர்ப்பளிக்காதே, கண்டனம் செய்யாதே. இறுதியில் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு, மன்னியுங்கள். முடிந்தாலும் மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி, சொல்லிடலாம், என்னால முடியாது. அவன் சொல்றது, அவன் பேசின வார்த்தைகள் எல்லாமே. ஆனால் நமக்குள்ளே இறை இயல்பு இருக்கிறது, தெய்வீக தன்மை இருக்கிறது என்பதை மறந்துவிட்டால் நாம் சக மனிதர்களாகத்தான் இருப்போம். ஆனால் இறை இயல்பு இருக்கிறது, எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியின் ஆலயமாக நான் இருக்கிறேன் என்று ஒரு நிலை நம்மை உயர்த்தி பார்த்தால் மன்னிப்பு தாராளமாக வந்துவிடும். எனவே இந்த நாளிலே நம்முடைய அளவை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுப்பேன். பார்க்கிறேன், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ல ரொம்ப ஈஸி, என்னால முடியாது. ஆனால் வாழ்ந்து பிரயோஜனம் என்ன? கடவுள் விரும்புகிறது உன்னுடைய இறைத்தன்மையை, கடவுள் விரும்புவது உன்னுடைய இரக்கத்தை. எனவேதான் நாம் பார்க்கிறோம், ஓசையா புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில், நான் இவர்களை விரும்பினேன், பரிவு என்னும் கட்டுகளால் நான் கட்டி இந்த மக்களுக்கு இரக்கத்தை காட்டினேன், ஆனால் இவர்களோ என்னை விட்டு விலகுவதிலேயே கருத்தால் இருந்தார்கள். அது வல்ல வாழ்க்கை. நாம் எவ்வளவு தூரம் இன்னும் விலகி இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் ஒருபோதும் குறையாது. எந்த நேரத்திலும் வருகிற போதெல்லாம் அவர் இரக்கத்தின் நீர்ச்சுமை, இந்த நீர்ச்சுமையானது வற்றாது. எனவே இரக்கத்தின் ஆண்டவரிடம் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக ஜெபிப்போம். மீண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய திருவுடலில நாமும் பங்கெடுக்கிற போது புதிய மனிதர்களாய் மாறிட வாழ்க்கையில ஒரே ஒரு முறை வரப்போகிறோம். யாரையாவது விரும்பி நாம் நேசிக்கிற மக்கள் மீது மட்டுமல்ல, தவறு செய்த மனிதர்களை நினைத்து பார்த்து இந்த பணியில அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். விசுவாசத்தை உலகம் முடியும் காலத்திலே
இந்த நீரோடையில் நம்முடைய தேவைகளை வைத்து ஜெபிப்போம். அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்றும் மாறா பேரன்பு கொண்ட இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் அன்பால் அரவணைத்து உம் அன்பின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் எம் தலைமை ஆயராம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உம் கருணையினால் உடல், மன, ஆன்ம சுகம் பெற்று மீண்டும் உமது சேவைக்கு உறுதியுடன் திரும்பி வர வேண்டிய வரங்களை தந்து மீண்டும் வந்து இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இன்னும் மாறா பேரன்பு கொண்ட இறைவா, தங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்வுகளை எதிர்கொள்ளவிருக்கும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தேவையான ஞானத்தையும் நினைவாற்றலையும் தெளிந்த மனதையும் உடல் உள்ள வலிமைகளையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் மாறா பேரன்பு கொண்ட இறைவா, எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் மன்னிப்பின் மகிமையையும் சகோதர பிணைப்பின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து பிறரை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் அரவணைத்து வாழவும் தேவையான நல் மனதை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் மாறா பேரன்பு கொண்ட இறைவா, உமது கருணையும் இரக்கமும் நோயுற்றவர்களுக்கும் ஆற்றல் இழந்தவர்களுக்கும் கிடைக்க அருள்வாயாக. அவர்கள் உம் இரக்கத்தினாலும் திரு ரத்தத்தின் ஆற்றலினாலும் முழுமையான சுகமும் ஆறுதலும் அமைதியும் அடைய வேண்டிய வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலியுடைய கருத்துக்கள், திருப்பலியை சிறப்பிக்கின்ற மக்களுடைய கருத்துக்கள், இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு எனக்கும் ஆண்டவருடைய ஆசி வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களை கடவுள் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். எங்களுடைய கற்பாறையான ஆண்டவரே, உன் மீது நாங்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் பொருட்டு எங்களுடைய தேவைகளை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பாவும் நன்றி வாழ்வாகிற இனிய
நெஞ்சம் தந்தே எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் நெஞ்சம் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் நெஞ்சம் உன் புகழ் பாடுது. தேவாவும் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவும் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையின் முன்னும் பாடல் நானாகுவே. அலையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். ஒரு பலியாக நானாய் பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். நமது நிலையை அமைதி நிலவும் நம்முடைய இதயத்தை
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவுடைய மீட்பின் பிணையை பெற்று நாங்கள் மகிழ்கின்றோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடம் கிடைத்ததற்காக சாப்பிட்றோம் வந்து கொள்வோம். அது கொஞ்சம் கன்சிஸ்டாக இருக்கும். கடைசி நேரத்தில் அதுக்கு ரொம்ப போட்டு நச்சரித்த ஒரு ஆள் வந்து நச்சரிப்புனா தாங்க முடியாது அந்த அளவுக்கு இருந்தாலும் மேலே பார்த்து போய் ஆஃபீஸில் கேட்டால் எல்லாம் இருக்குது நமக்கு அப்படின்னா சரி அப்போ உடனே உங்களுக்கு மெசேஜ் போடுற அளவுக்கு ஒரு இன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மாமதி உங்களை எல்லாருக்கும் நன்றி. இந்த இடத்துல உங்களுக்கு மாதத்தினுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம். நாட்கள் ஓடி
ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? நாட்கள் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? வருவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. நம்ம எல்லாரும் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒன்று கூடுறோம். ஸோ அதனால இதை பார்த்து அடுத்து நம்ம வந்து தவசு வளர்க்கணும் இல்லைங்களா? தவசு வளர்ப்பு வருது மார்ச் 5. ஸோ அந்த நாளில் பங்குல நம்ம தமிழ் திருப்பதி நடக்காது. பட் அதே நேரத்தில் தமிழ் ஆங்கிலத்தில் நம்ம பங்காளர்கள் பல திருப்பதிகள் நடைபெறுகிறது. 5 மணிக்கு எல்லாம் திரைப்படத்தில் நினைக்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து ஏதாவது ஒரு திருப்பதியில் கலந்து வந்து இந்த ஒரு அருள்காலத்தை ஒரு ஆன்மீக காலமாக கொண்டாட போது வேண்டுகிறேன். இந்த நாட்களில் ஒரு சொல்லி சுத்த போசனம் அப்படியே முடிக்கிறாங்க. இந்தியாவில் பாகிஸ்தானில் ஃபாஸ்டிங் அண்ட் பெனல்ஸ் அப்டினன்ஸ் தெரியுமா? எல்லாரும் ஒரு வேளை சாப்பிடக்கூடாது. பாவமாக இருக்குது. சரியா? செய்து எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க கொஞ்சம் 40 நாட்கள் கொஞ்சம் கடைபிடிங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு வலிமையை தருகிற நாட்கள். அப்போ தான் நம்முடைய பாவங்களை நம்ம உணர முடியும். அடுத்தவங்க மன்னிப்பு கேட்க முடியும். இந்த ஃபாஸ்டிங் வந்து நமக்கு ஒரு ஆன்மீக பாடம். அதனால் தயவுசெய்து மிஸ் பண்ண வேண்டாம். நம்மளால் முடியும், கண்டிப்பாக முடியும். 40 நாளும் இந்த நாட்களில் அவசரம் முழுவதும் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்களுடைய அந்த நாட்களுங்க உங்களை வாழ்த்துக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. இன்றைய திருப்பலியை சிறப்பித்த புனித பவுல் அன்பிய இறைமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கடவுளை எழுப்பி தெரிவிக்கின்றேன். தயாரித்து எல்லாரும் வந்திருக்கிறீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பவுல் வழியாக உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் வாழ்த்துகிறேன். அடுத்த தமிழ் திருப்பலியானது மார்ச் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 8 மணிக்கு நம்முடைய மெயின் ஹாலில் நடைபெறும். அந்த திருப்பலியை சிறப்பிக்க புனித அந்தோனியார் அன்பிய இறை மக்களை அன்போடு வரவேற்கிறோம். வரும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 7ஆம் தேதி அறுவடை ஜபம் நடைபெறுகிறது. நமது பங்கில் 18 வயது முதல் 35 வயது வரை உள்ள பிரான்சிஸ்கன் இளையோர் இயக்கத்தில் சேர விரும்புகிறவர்கள் தயவு செய்து ஸ்டீஃபன் ராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைங்க அதுக்காக பெற்றோர்கள் கொஞ்சம் உற்சாகம் எழுதும். நம்ம பிள்ளைங்க அதிகமான நம்பிக்கை எண்ணிக்கையில் வளரணும். அதே போல் பங்கு அளவுலையும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நம்முடைய பிள்ளைகள் நமக்காகவே நல்ல வேலை செய்கிறாங்க. அதாவது அந்த பிக்னிக் நடந்த அன்னைக்கு வந்து முழுக்க பிரான்சிஸ்கன் இயக்கம் தான் எடுத்துருக்காங்க. நம்முடைய பிள்ளைங்க அவ்வளவு ஆற்றல் உள்ளவங்க, அவ்வளவு டேலண்ட், எல்லாம் மக்கள் கூட என்கேஜ் பண்ணுற அளவுக்கு திறமை வச்சுருக்காங்க. அப்படின்னா இது வந்து கடவுளுடைய ஆசை. அந்த மக்கள் வந்து அந்த இயக்கத்தில் சேர இருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்கத்தில் ஆண்டுதோறும் நம்முடைய கரிஸ்மேட்டில் வந்து தமிழ் வினாடி வினா வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெற இருப்பதால் இதில் பங்கேற்கும் விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் பெனடிக்ட் சகோதரரை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது தமிழ் இறை சமூகத்தினுடைய 2025 ஆண்டுக்கான SMBC ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெறுகிறது. தனி நபருக்கு 50 கிராமும் குடும்பத்தினருக்கு 100 கிராமும் கொடுத்து உங்களுடைய ஆண்டு பதிவை புதுப்பித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹாலுடைய அந்த வெளியே வந்து நம்முடைய கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு அதாவது விருப்பம் இருக்கிறவங்க தயவு செய்து இதில் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக சகோதரி பெல்லா ஜீட்டா அன்பியத்திலிருந்து இருக்கிறவங்க நம்முடைய தமிழ் சமூகத்தில் பல வருடங்களாக வாலண்டியராக இருந்து பணியாற்றி இப்பொழுது தாயகம் செல்ல இருக்கிறாங்க. அதனால் அந்த மகளுக்கு நன்றிகளும் கடவுளுடைய ஆசையும். இது எப்படிங்களா பெல்லாமா இல்லை வந்துருங்க அங்கெல்லாம் கையில் போகல முன்னாடி வாங்க ஒரு சின்ன ஒரு
கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்றோம். அதை ஊருக்கு எடுத்து சொல்லுங்க. நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பக்கம் வந்தீங்களா? வாங்க. நம்மளுக்கு காசு நான் தான் உங்களுக்கு நம்மளுக்கு சரியா வச்சிருக்கிறேன். அவங்களே இருந்தாலும் நான் வச்சு கொடுக்குறேன். சரியா? சாரி, ரொம்ப சாரி சார். இதுதான் நான் கையில் வச்சுட்டு தேடிட்டு மக்களே வீட்டுக்கு போக போகிறோம். திருப்பாடு 103 வாசிக்கிற ஒரே ஒரு வசனத்தோடு நம்ம கொஞ்சம் கடவுளுடைய இறக்கம் எவ்வளவு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுட்டு நம்ம போவோம். திருப்பாடு 103 ஏற்கனவே வாசிக்கப்பட்டிருக்கோம். 12வது வசனம். மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றுகின்றார். சரியா? எவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய குற்றங்களை அகற்றுகின்ற கடவுளை தான் இன்றைக்கு நம்ம கருணையை வாழ்ந்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். அன்பு இயேசுவே, எங்களுடைய மருத்துவதற்காக நன்றி. என்னுடைய உடலிலே என்னை தூய்மைப்படுத்த வந்ததற்காக நன்றி. இந்த ஒரு அருமையான மாலை பொழுதில் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் இந்த திருப்பலியில் இணைய வைத்ததற்காக நன்றி. உங்களுடைய இறக்கத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய வசனம் ஒருபோதும் படித்து போவதில்லை. மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு என்னுடைய குற்றங்களை நீ மன்னிக்கிறீர் என்றால் அது நான் செய்த பெரிய ஒரு காரியம் உங்களிடம் வந்ததுதான். இயேசுவே, மீண்டும் என்னை சுத்தப்படுத்தும், என் ஆன்மாவை வலுப்படுத்தும். பிறந்திருக்கிற இந்த புதிய வாரம் முழுவதும் நானும் என் குடும்பத்தாரும் உண்மையே சார்ந்து நிற்க அருள் தாரும். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, என் குடும்பத்திற்காக பரிந்து பேசும், என்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசும். என்னுடைய குடும்பம் என்னாலும் உன் மகன் இயேசுடைய திருவுளத்தை பற்றி கொள்ள என்னை ஆசீர்வதியும் தாயே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.